ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமாக ஆர்ட்ஸுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. அதனால் நம்மளோட சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸில் லெசன் வைஸாக சரியா நாம் தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லெசனுக்குமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ லெசன் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டின்லேயும் ரொம்ப முக்கியமானது வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக, பண்டமாற்று முறை கண் நிபந்தனைகளுக்கான கூறப்பட்டுள்ள யாவை. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை என்றால் என்ன, தொழில்களின் நோக்கங்களை விவரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 4 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம் தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறிப்பு வரைக்கும் இந்த மரபுசார் தொழில், உற்பத்தி தொழில்களும் கட்டுமான தொழில்கள் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4 வந்து பார்க்கும்போது அதாவது தனியால் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை, அதே மாதிரி தனியால் வணிகத்தின் குறைபாடு ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 5ல் வந்து பார்க்கும்போது கூட்டாண்மை அதாவது ஒப்பாவனம் என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொத்தம் 6 கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துங்க. யூனிட் நம்பர் 6ல் 4 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து நிர்மம் வரை இலக்கணம் தருக ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. யூனிட் நம்பர் 7ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி சிறு குறிப்பு வரைக, இது ரொம்ப முக்கியமானது. லெசன் நம்பர் 8ல் 4 கொஸ்டின் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானு சொல்லும்போது பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகளை விவரி. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது பொது கழகங்கள் என்றால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனம் இலக்கணம் அதை குறிப்பு வரைக்குன்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 10ல் 2 கொஸ்டின் இருக்குது, ரெண்டையுமே பார்த்துங்க. யூனிட் நம்பர் 11ல் 4 கொஸ்டின் இருக்குது, 4மே ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 13 பார்க்கும்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த 6 கொஸ்டினில் அதாவது குளிர்சாதன பண்டக காப்பு என்றால் என்ன, அதுக்கப்புறம் பண்டக காப்பின் நன்மைகள், இது ரெண்டும் முக்கியமானது. யூனிட் நம்பர் 14ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கப்பல் ரசீது என்றால் என்ன, போக்குவரத்தின் பல்வேறு வகைகள் பற்றி விவரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது சரியா. யூனிட் நம்பர் 15ல் மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது, 4மே பார்த்துங்க. யூனிட் நம்பர் 16ல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது புறத்திர நீட்டல் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப அடிக்கடி எக்ஸாமில் நமக்கு கேட்குறாங்க. யூனிட் நம்பர் 17ல் 4 கொஸ்டின் இருக்குது, தடையற்ற நிறுவனம் என்றால் என்ன ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 18ல் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது, 4மே ரொம்ப முக்கியமான, தெளிவாக பார்த்துங்க. யூனிட் நம்பர் 19வது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது, இந்த 4மே ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 20ல் 4 கொஸ்டின் இருக்குது, அமெரிக்கா அதாவது வைப் ரசீது என்றால் என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. யூனிட் நம்பர் 21 இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்ரா வங்கி விளக்குக, அதுக்கப்புறம் சுய உதவி குழுவின் நோக்கங்கள் விவரி, இது ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 22ல் 5 கொஸ்டின் இருக்குது, 5மே ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 23 2 கொஸ்டின் தான் இருக்குது. யூனிட் நம்பர் 25ல் 4 கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டின் இருக்குது, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் நம்பர் 26ல் அதாவது மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது கப்பல் தலைவர் ரசீது என்றால் என்ன ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 27ல் 3 கொஸ்டின் இருக்குது. யூனிட் நம்பர் 28லேயும் 3 கொஸ்டின் இருக்குது. செலுத்துதல் சமநிலையின் சிறப்பு அம்சங்கள் ஏதேனும் 5 விவரி ரொம்ப முக்கியமானது. யூனிட் நம்பர் 29ல் 2 கொஸ்டின் இருக்குது, ரெண்டுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாமே கலந்து தான் என்ன போது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.